வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனர்தோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து ஸ்பார்ஸாக கூட லிங்க் பண்ணாதனால அவங்க இன்றைக்கி காலகட்டத்திலும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் வந்து ஒரு சில பாயிண்டெல்லாம் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து யார் ஃபோன் பண்ணி வந்தாங்களோ அவங்களோட ஸ்பார்ஸில் போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அப்டேட் ஆகாது இருக்குது. அதே போல் அவங்களோட டெத் ரிப்போர்ட் பண்ணுறோம், ஃபேமிலி பென்ஷனுக்காக இன்டியேஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துலையும் அவங்களோட ஸ்பௌஸோட ஆதார் நம்பர் அப்டேட் ஆகாதனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே போல் உங்களோட ஆதார் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்ற பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து உங்களோட ஆதாரை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்ஸும் ஆதாரும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணலை, யாருக்கெல்லாம் லிங்க் ஆகாது இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட டிஎல்சி டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அக்செப்ட் ஆகிறதில்ல. ஏன்னா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆதார் பேஸஸ் தான் கொடுப்பீங்க. யாரெல்லாம் ஜீவன் பர்மானில் மூலியமாக கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்பார்ஸில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலில் வந்து லாகின் பண்ணாமல் ஸ்பார்ஸில் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பென்ஷனரோட ஸ்பார்ஸ் ப்ரொஃபைலு, அதாவது பேசிக்கான அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிவிடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் ஆகாது இருக்குது. இவரோட நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஸ்பார்ஸ் நம்பரில் ஆதார் வந்து லிங்க் ஆகாமல் இருக்குது. ஆனால் இந்த பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் பேஸஸில் ஓடிபி வந்திருக்கு. ஆனால் ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் போட்டு அவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தவறான முறையில் வந்து கொடுக்குறீங்கனாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் ஆகாது. ஒன்று வந்து உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ கூட உங்களோட ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஜீவன் பிரமான் மூலிமா நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து அப்டேட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்பார்ஸில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு முறையும் தவிர்த்து நீங்கள் வந்து பேங்க்லேயோ மேனுவல் லைஃப் சர்டிஃபிகேட்லையோ வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அப்போ அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிவிடி ப்ராசஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களோட இது வந்து அப்டேட் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பென்ஷனர்கள்லாம் டைரெக்டாக நீங்கள் வந்து பிவிடி பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டு வந்து அப்லோடு பண்ண சொல்லும். இல்லைனாக்கா அதோட ஓடிபி போட்டு ஆத்தென்டிகேஷன் மூலிமா உங்களோட ஆதார் வந்து ஓடிபி மூலிமா வந்து எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு முறையிலுமே வந்து ஒரு பென்ஷனருக்கு வந்து ஆகலை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே, அதாவது அவரோட ப்ரொஃபைலில் லாகின் பண்ணாமல் வெளியே அவரோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவருக்கு வந்து ஆதார் அப்டேட்டுக்கான மெசேஜ் வந்திருக்கு. அவரோட ப்ரொஃபைலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வந்து ஆதார் கார்டு அப்டேட் ஆகாது இருக்கோ தயவு செஞ்சு உங்களோட பென்ஷனராக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, பென்ஷனர் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்து வந்து யார் ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ, உதாரணமாக ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லை டிபெண்டட் இருக்காங்கனாக்கா அவங்களோட ஆதாரையும் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். லிங்க் அதோட பிபிஓ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பிபிஓவில் வந்து கொடுத்துருக்க ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து தவறாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கூட சரியாக இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் சரியாக இருக்கோ அவங்க விட்டுருங்க. அப்படி தவறாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த 12 நம்பரில் எல்லா நம்பருமே வந்து செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணி ஏதாவது ஒரு நம்பர் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் ஸ்பார்ஸ் மூலியமாகவே உங்களோட ஆதார் நம்பர் வந்து அப்டேட் பண்ணலாம். தவறாக இருக்குது, இது எங்கே போய்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஸ்பார்ஸில் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை அப்லோடு பண்ணி இல்லை ஓடிபி முறையில் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணும்போது அப்டேட் ஆகிடும். நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்டு மார்க் போட்டு வரும். கடைசி 4 நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணும்போது சரியான நம்பர் கொடுக்கும்போது தான் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா 8 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்டு மார்க் போட்டு தான் வரும், அதாவது ஐடாய்ட்டு தான் உங்களுக்கு வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிவிடி பென்ஷனர் வெரிஃபிகேஷன் டேட்டா வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஸ்பார்ஸில் லாகின் பண்ணும்போது அப்படின்னாக்கா உங்களோட ஆதார் அப்டேட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4லேருந்து 5 நாள் வந்து கண்டிப்பாக எடுக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் பிவிடி பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து எடுக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே பிவிடி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட அப்டேட் பண்ணுறீங்க இல்லை வேறு எதனா சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ டைம் எடுக்காது. உங்களோட ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதாவது ஒரு சிலதெல்லாம் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ணுறது மட்டும் தான் டைம் எடுக்கும். மற்றபடி ஸ்டேட் த்ரூவாகவே அப்டேட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனே அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். அதிகமாக போச்சுனாலே உங்களுக்கு 24 ஹவர்ஸில் அது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிவிடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்போ உங்களோட குறைஞ்ச பிபிஓவில் வந்து என்ன விடுபட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆதார்
ஆதாரம் ஸ்பாஸும் வந்து லிங்க் அப் ஆகாத இருக்குது அப்படின்ற பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெத் ரிப்போர்ட்டை நம்ம வந்து இங்கே கொடுக்க முடியல. ஏன்னா அதுவுமே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதே போல் ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும்போதும் ஸ்பௌஸோட ஆதார் நம்பர் இல்லாத பட்சத்தில், ஆதார் நம்பர் அப்டேட் இல்லாத பட்சத்தில் அவங்களோட ஆதார் கார்டு அந்த டைமில் எப்போ வந்து நீங்கள் ஃபேமிலி பென்ஷனுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணுற சொல்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வருது. ஸோ அதனால் எப்போ பென்ஷனர் இருக்கீங்களோ அப்போவே நெக்ஸ்ட் உங்களோட ஸ்பௌஸோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண முடியாதனாக்கா அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பென்ஷனர் இருக்கும்போதே ஃபேமிலி பென்ஷன் யார் வாங்க போகிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து அப்டேட் ஆகிடுது. இந்த மாதிரி யாருக்கு ஆதாரெல்லாம் அப்டேட் ஆகாது இருக்கோ, இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இல்லாத இருக்கோ அவங்களுக்கு வந்து டைம் எடுக்குது. அந்த ஃபேமிலி பென்ஷன் யாருக்கு வந்து கிடைக்கணுமோ அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் ஆடிட்டர்லாம் முடிஞ்சு ஃபேமிலி பென்ஷன் கிராண்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. யாருக்கெல்லாம் ஆதார் நம்பர் அப்டேட் இருக்குது, சரியான பேரில் வந்து நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, அதே போல் ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகமாக போச்சுனாக்கா 48 ஹவர்ஸில் ஃபேமிலி பென்ஷன் கிராண்ட் ஆனதுக்கான அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அதனால் உங்களோட டாக்குமெண்ட் வந்து கிளியராக வைக்கும்போது ஃபேமிலி பென்ஷனும் நீங்கள் வந்து சீக்கிரமாக வாங்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம வந்து சொல்கிறது என்னன்னாக்கா ஸ்பௌஸோட ஆதார் நம்பர் வந்து தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். அதுவும் சரியான நம்பர் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அவங்களோட நேமும் ஆஸ் பர் பிபிஓல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டுலையும் இருக்கிறதுக்கு வந்து 99% வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னாக்கா அது வந்து அந்த டைமில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் 99% உங்களோட ஸ்பௌஸோட நேமு ஆஸ் பர் ஃபார்ஸ் பிபிஓல் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்லையுமே பண்ணுங்கள். ஒரு சில பென்ஷனர்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, இனிஷியல் முன்னாடி இருக்குது இல்லை பின்னாடி இருக்குது, ஸ்பேஸ் விடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் விட்டுட்டு எப்போ உங்களோட பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி உங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து நீங்கள் வாங்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் லாகின்ல நீங்கள் ஸ்பாஸில் டிஎல்சி சப்மிட் பண்ண முடியாது. நீங்கள் எங்கன்னா போயிட்டு வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் யூசர் ஐடியும் உங்களோட லாகின் பாஸ்வேர்டும் போட்டு உங்களோட மொபைலில் ஸ்பார்ஸ் ஓடிபி வரும். ஸோ அதெல்லாம் போட்டு லாகின் பண்ணாமல் உங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஸ்பார்ஸில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பயோமெட்ரிக் டிவைஸ் வச்சு தான் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியும். வித்தவுட் பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து ஸ்பார்ஸில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பர்மானில் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் கொடுங்க. அதே போல் பிடிஏ வந்து யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருக்கோ அவங்க வந்து ஸ்பார்ஸ் பிசிடிஏ அலகாபாத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க. ஸோ ஜீவன் பிரமாணில் மூலிமா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து உங்களோட பயோமெட்ரிக் டிவைஸ் தேவை இருக்காது. மொபைலில் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலிமா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கும். ஸோ சிஸ்டத்தில் பண்ணும்போது அங்கே வந்து பயோமெட்ரிக் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஸ்பார்ஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து வித்தவுட் லாகின்ல ஸ்பார்ஸில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள், எங்கே போய்ட்டு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க தந்தாலும் சரி. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 2 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட மொபைல் மூலியமாகவே நீங்களே வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான முறையில் வந்து சப்மிட் பண்ணி உங்களோட பென்ஷன் வந்து கண்டினியூவாக வந்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியோ சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.